ஹே ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். நேற்று நைட்டு இட்லி செஞ்சு மீதமான இட்லியை காலையில் உப்புமா செய்யலாம்னு நிறைய பேர் எடுத்து வச்சுருப்போம். ஸோ நானும் அதே மாதிரி தான். எனக்கு பர்சனலி இட்லி உப்புமானா ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்ச இட்லியை தண்ணியில் டிப் பண்ணி உதிர்த்தோன்னா நல்லாவே இருக்கும். உதிர்த்து வச்ச இட்லியை நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் தாளிச்சிக்க போகிறேன். ஒரு சிலர் எக் ஆட் பண்ணுவாங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் எக் ஆட் பண்ணலை. அப்படி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாங்களா? ஒரு மரத்துக்கடியில் கண்ணு தெரியாத வயசானவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அந்த வழியாக வந்த ஒருத்தர், எப்பா இங்கே யாராவது போனது பற்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் போன கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் ஐயா இந்த இடத்துல யாராவது போனது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த வயசானவர் சொல்லியிருக்காங்க, இல்லையா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் போன கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் பெரியவரே இங்கே யாராவது போனது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெரியவர், ஆமாமண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு இளைஞர் போனார், அதுக்கப்புறமேட்டு ஒரு அமைச்சர் போனார், இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், உங்களுக்கு தான் கண்ணே தெரியாத, என்னை பார்த்து எப்படி மன்னர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பெரியவர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் பேசுகிற பேச்சிலே அவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்தவர்கிட்ட மரியாதை சுத்தமாக கிடையாது, ரெண்டாவது வந்தவங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, மூணாவது வந்தவங்ககிட்ட வார்த்தையில் பணிவு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் உங்களை நான் மன்னன்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். நிஜமாலுமே இது உண்மைதாங்க. நம்ம பண்ணுற செயலும் நம்ம பேசுகிற பேச்சும் தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணதுங்க. பாய்.